குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுப்பிய 14 கேள்விகள் தொடர்புடைய வழக்கு உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பளிக்கிறது. பத்தாவது முறையாக பீகாரில் இன்று முதல்வராகிறார் நிதிஷ்குமார். இன்று நடைபெறும் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, பாஜக ஆளும் மாநில முதல்வர்கள் பங்கேற்கின்றனர். பிரதமர் மோடி கோவை கொடிஷி அரங்கில் இயற்கை வேளாண் மாநாடு 2025 கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இயற்கை வேளாண் விஞ்ஞானிகள், விவசாயிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். கண்காட்சி அரங்குகளில் வைக்கப்பட்டிருந்த வேளாண் பொருட்களை பார்வையிட்டார் பிரதமர் மோடி. விளைபொருட்கள் குறித்து கேட்டறிந்த பிரதமருடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட விவசாயிகள். PM கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 18,000 கோடி நிதியை விடுவித்தார் பிரதமர் மோடி. 9 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு 21வது தவணை தொகையாக தலா 2,000 ரூபாய் வழங்கப்பட்டது. ராமேஸ்வரத்தில் +2 மாணவி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். கொலையாளி முனிராஜை 15 நாட்கள் காவலில் வைக்க உத்தரவு. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் இடத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் நேரில் ஆய்வு. தர்கா அருகே உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கில் நடவடிக்கை. கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரம். திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கோவையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் CBI விசாரணைக்கு இடைக்கால தடை. தமிழக அரசின் முறையீட்டை ஏற்று உச்சநீதிமன்றம் உத்தரவு. மீஞ்சூர் அருகே ஆட்டோ ஓட்டுநரை விரட்டி சரமாரியாக வெட்டிய ரவுடி கும்பல் கைது. முன்விரோதத்தில் ரவுடி கும்பல் தாக்கியதில் படுகாயமடைந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு மருத்துவ பணியில் சிகிச்சை. SIR பணிகளுக்கு எதிரான போராட்டத்தை வாபஸ் பெற்றது வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம். கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதால் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் என தகவல். தாவேகா தலைவர் விஜய் போன்று வானத்திலேயே சுற்றுவது பலன் தராது. மக்களை சந்திக்க திரையில் கால் பதிக்க வேண்டும் என மன்சூர் அலிகான் விமர்சனம். நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் நின்றபடியே வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் வெளியிட்ட விவகாரம். ரீல்ஸ் வெளியிட்ட பரத் மற்றும் வீடியோ எடுத்த 17 வயது சிறுவன் கைது. சீர்காழி அருகே மக்களுக்கு நல்ல குடிநீர் விநியோகம் செய்ய கோரி தாவேகாவினர் ஆர்ப்பாட்டம். அடுக்கடுக்கான கேள்விகளை கண்டு பேச்சுவார்த்தைக்கு வந்த அதிகாரி நெஞ்சுவலி என விழுந்ததால் சலசலப்பு. ரொம்ப முடியல. அரசுமுறை பயணமாக நாளை தென்னாப்பிரிக்கா செல்கிறார் பிரதமர் மோடி. 20வது G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார்.
பஞ்சாபில் போலீசார் நடத்திய என்கவுண்டர். ஐஎஸ்ஐ தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய நபர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல். மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம் இன்று மூடல். பருவமழைக்கு பிந்தைய வருடாந்திர பராமரிப்பு பணி நடைபெறுவதால் நடவடிக்கை. தைவான் குறித்து ஜப்பான் பிரதமர் சானி தகாய்ச்சி வெளியிட்ட கருத்துக்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும், இல்லையென்றால் கடுமையான பதிலடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என சீனா எச்சரிக்கை. சவுதி அரேபியாவை நேட்டோ அல்லாத முக்கிய கூட்டணி நாடாக அறிவித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். சிறப்பு அந்தஸ்தையும் வழங்கி கௌரவித்தார். காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல். 25 பேர் கொல்லப்பட்டதாக தகவல். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர தீவிரம் காட்டும் அமெரிக்கா. உக்ரைன் அரசுடன் அமெரிக்க ராணுவ உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தை.